ப்ரோ கபடி லீக் சீசன் 11 தமிழ் தலைவாஸ் டீம் இப்போதைக்கு டேபிள்ல 9வது இடத்துல இருக்காங்க. பிளே ஆஃப் வாய்ப்பு அப்படிங்கிறது தொங்கிட்டு இருக்கு. அதே மாதிரி இந்தியன் சூப்பர் லீக் பக்கம் போனோம் அப்படின்னா சென்னை எஃப்சியும் சேம் பிளேஸ்ல இருக்காங்க. டேபிளை பொறுத்த வரைக்கும் அதே 9வது இடத்துல. அதே மாதிரி தொடர்ந்து கண்டினியூஸா லாசஸ் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கு. அது ஹோம் மேட்சோ இல்ல ஹவ்யா மேட்சோ. ஸோ இந்த ரெண்டு டீமோட பிளே ஆஃப் வாய்ப்பு எப்படி இருக்கு, ஏன் இப்படி ஆடுறாங்க, வழக்கம் போல தெரிஞ்சுக்கலாம். அண்டு கூடவே பிகேஎல் சீசன் 11ல இருந்து முதல் அணியா எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க பெங்களூரு புல்ஸ். அதை பத்தின அப்டேட் உங்களுக்காக இந்த வீடியோல. ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம் சார், ஒரே ஒரு 1 நிமிட்டுங்க. Hello every friends, 1 minute please. So friends, நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சென்னை எஃப்சி நியூஸ்ல இருந்தே போறேன். சென்னை எஃப்சியோட லாஸ்ட் மேட்ச் அகைன்ஸ்ட் ஈஸ்ட் பெங்கால் வந்து நம்ம சென்னை மெரினா எரினா அதாங்க நம்மளோட நேரு ஸ்டேடியம்ல நடந்திருந்துச்சு. இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்தே சென்னை எஃப்சி கொஞ்சம் ஸ்லோவா இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. 2-0 சொல்லிட்டு ஈஸ்ட் பெங்கால் எஃப்சி இந்த போட்டியை வின் பண்ணிருப்பாங்க. இது மட்டும் தான் சென்னை எஃப்சி தோக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா கிடையாது. கடைசியான 3 மேட்சையுமே தோத்துருக்காங்க. ஹாட்ரிக் தோல்வி அப்படின்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் கேரளா போனாங்க, கேரளா 3-0 அடிச்சு அமுச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா கொல்கத்தா போனாங்க, அங்க மோகன் பகான் வந்து 1-0 சொல்லி அடிச்சு விட்டாங்க. சரி ஹோமுக்கு வந்தா வின்னு வந்துடும் சொல்லிட்டு ஓவன் கயலோட படை வந்து ஹோமுக்கு வந்து ரெடியாகி கெத்தா ஈஸ்ட் பெங்காலுக்கு எதிராக ஆட போனா ஈஸ்ட் பெங்கால் நமக்கு டேபிள்ல கீழே இருக்கிற டீம், அவங்க நம்மள வந்து 2-0 சொல்லி அடிச்சிருக்காங்க. இதுதான் இப்போ சென்னை எஃப்சியோட நிலைமையா இருக்கு. தமிழ் தலைவாஸ் எப்படி பிகேஎல் சீசன் 11 அடி வாங்கிட்டு இருக்கோ அதே மாதிரி ISL 11ல சென்னை எஃப்சி அடி வாங்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு கிளப்ஸுக்குலாம் என்ன ஆச்சுன்னு தெரியல. ஒரு பக்கம் சையத் முஸ்டாக் அலி டிராஃபியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு அடிச்சு வெளியே அமுச்சு விட்டாங்க. அவங்களால நாக் அவுட்டு கூட குவாலிஃபை ஆக முடியல. இந்த மாதிரி ரீசெண்டா தமிழ்நாடு கிளப்ஸ் எல்லாமே பெருசா சொதப்பிட்டு இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது ஏன் என்ன ரீசன் எனக்கு தெரியல. நான் எல்லாத்தையுமே சொல்லல. இந்த ஸ்டேட் லெவல் நேஷனல் லெவல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நல்லாவே பண்ணிட்டு இருக்காங்க. பட் இந்த கிளப் பேஸ் பண்ண தமிழ்நாடு டீம்ஸ் தான் வந்து கொஞ்சம் சொதப்பிட்டு இருக்கு அப்படிங்கிறத நான் சொல்லிக்க விரும்புறேன். சரி, நான் இப்ப சென்னை எஃப்சி மேட்டருக்குள்ள வரேன். சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் 11 போட்டிகள் ஆடி இருக்காங்க. 3 வின்னு 3 டை 5 போட்டிகளை வந்து லாஸ்ட் பண்ணிருக்காங்க. நான் அந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் 12 பாயிண்ட்ஸ் ஓவராலா வச்சிருக்காங்க. -2 கோல் டிஃபரன்ஸ்ல இருக்கு. சென்னை எஃப்சி ஓவன் கோயலோட படை ஏன் திடீர்னு இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓவன் கோயல் அப்படின்னாலே அந்த டீம் வந்து ரொம்ப ஆக்ரோஷமா ஒரு மாதிரி ஃபைட் பண்ணுவாங்க. பட் அந்த ஃபைட் ரொம்ப மிஸ் ஆயிட்டு இருக்கோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணி இருந்துச்சு. அண்ட் ஓவன் கோயல் ரீசெண்டா ஒரு ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாரு. மோகன் பகான்ல இருக்கிற 2 ஓவர்சீஸ் பிளேயரோட சேலரி பேக்கேஜ் தான் எங்கிட்ட இருக்கிற ஒட்டுமொத்தமான ஓவர்சீஸ் பிளேயர்ஸோட பேக்கேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் வருத்தம் தெரிவிச்சிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம டீம் வந்து இப்போ சுத்தமாவே ஃபைட் பண்ண மாட்டாங்க வின்னுக்கு அப்படிங்கிறது தான் ஃபேன்ஸோட டிசப்பாயின்மெண்டாகவுமே இருக்கு. ஃபேன்ஸுக்காகவாச்சும் நாங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிறதையும் ஓவன் கோயல் சொல்லியிருந்தாரு. எனக்கு தெரியல இந்த டீம் நல்லா இருக்கா இல்லை நல்லா இல்லையா அப்படிங்கிறதே இப்போ வந்து கன்ஃபியூஷன்ல இருக்கு. எடுக்கும்போது இவர் சூப்பர் பிளேயர், அவர் சூப்பர் பிளேயர் தான் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். பட் அவங்களோட பர்ஃபார்மன்ஸை பார்க்கும்போது எதுவுமே சரியில்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வில்மர் ஜோர்டன் வந்து கொஞ்சம் கிளிம்சஸ் காட்டினாரு, நல்லா ஆடினாரு. பட் திடீர்னு அவருமே எதுவுமே பண்ணல. கார்னர் ஷீல்டு மட்டும் மேட்சுக்கு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. சப்போர்ட் பண்ண ஆள் இல்லாத மாதிரி இருக்கு. அண்ட் நிறைய பிளேயர்ஸ் லூகாஸ் பிரம்பிலா வந்து நம்பி எடுக்கப்பட்டார். பட் அந்த அளவுக்கான பர்ஃபார்மன்ஸ், அதாவது நமக்கு பிரேசில் இருந்து அந்த மிட்ஃபீல்ட்ல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த அளவுக்கு இவர்கிட்ட இருந்து வரலையோ அப்படிங்கிறதும் ஒரு டிசப்பாயின்மெண்டான விஷயம் தான். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து இங்க தடைப்பட்டுட்டே தான் இருக்கு சென்னை எஃப்சியை பொறுத்த வரைக்கும். சென்னை எஃப்சியோட பிளேயர்ஸ் யாருக்குமே ஃபைட் பண்ணணுமே அப்படிங்கிற ஒரு சின்ன இன்டென்ஷன் கூட இல்லையோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. இதே மாதிரி போச்சு அப்படின்னா இந்த சீசன் இவங்களாலையும் பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியாது. இங்க 13 டீம் இருக்காங்க, பிகேல கூட 12 டீம். பெரிய காம்படிஷன் இருக்கும். 9வது பிளேஸ்ல இப்போதைக்கு இருக்காங்க. இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய மேட்சஸ்க்குள்ள ஒழுங்கா ஜெயிச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். ஸோ என்ன பண்ண போறாங்க நம்மளோட சென்னை எஃப்சி வெயிட் பண்ணி தெரிஞ்சுப்போம். இன்னும் போட்டிகள் நிறைய இருக்கு கம்பேர் டு தமிழ் தலைவாஸ். பட் இருந்தாலும் இந்த மாதிரியே போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது ஒட்டுமொத்தமான மோரலையை உடைச்சி பிளே ஆஃபுக்கு குவாலிஃபை ஆக முடியாம போயிடும். ஸோ சென்னை எஃப்சி குவாலிஃபை ஆவாங்கன்னு நம்புறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ தமிழ் தலைவாஸ் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்லி முடிச்சிடறேன். பார்டர் கவாஸ்கர் டிராஃபில 2வது டெஸ்ட் மேட்ச் ஆஸ்திரேலியா வெஸ் இந்தியா பிங்க் பால் டெஸ்ட் அடிலைட்ல நடந்துட்டு இருக்கு. இதுல ஆல்மோஸ்ட் இந்தியாவை தூக்கி போட்டு துவைச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. இந்த வீடியோ ரிலீஸ் ஆகுறப்போ ஆஸ்திரேலியா வின் பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான் என்னோட எக்ஸ்பெக்டேஷனா இருக்கு. அங்க இந்தியன் டீமும் அடி வாங்குதுன்னு நினைக்கும் போது சரி ஓகே கம்பேக் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்ப்போம். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கும். இப்போ தமிழ் தலைவாஸ் மேட்டருக்குள்ள வரேன். தமிழ் தலைவாஸ் இப்போதைக்கு டேபிள்ல 9வது இடத்துல இருக்காங்க. 16 போட்டிகள்ல 6 வின்னு 9 லாஸ் 38 புள்ளிகளோட இருக்காங்க. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ் தலைவாசுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு பிளே ஆஃபுக்கு. இதுக்கப்புறமா இருக்கக்கூடிய போட்டிகளை
கடைசியா குஜராத்துக்கு எதிராக வின் பண்ணாங்கல்ல டாமினன்ஸோட, அந்த மாதிரி ஒரு ஃபைட் பண்ணி ஒரு நல்ல மோட்டிவோட போய் ஆடணும். அதாவது மற்ற டீம்ஸுக்கு எதிராக அவ்வளோதான் நாங்கள் தோத்துருவோம் அப்படிங்கிற மாதிரி ஷோல்டர் இறங்கி ரொம்ப ஸ்லோவாக ஆடிட்டு இருக்காங்க. பட் குஜராத் ஜெயண்ட்ஸுக்கு வந்ததுக்கு அப்புறமா ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆடினாங்க. அண்ட் அன்னைக்கு வந்த ரைடர்ஸுமே ரொம்ப புதுசாக 3 பேரை கொண்டு வந்திருந்தாங்க. புது காம்போவாக இருந்துச்சு, புது ட்ரையோவாக இருந்துருந்துச்சு. மோயின் சஃபாகி, இமன்சு யாதவ் அண்ட் சௌரப், இந்த 3 பேரும் நல்லா பண்ணாங்க. மேபி அவங்களே வச்சு திரும்பவும் ட்ரை பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். திரும்பவும் எப்படி போக போறாங்கன்னு தெரியல. டீம்ல எக்கச்சக்கமான இன்ஜுரிஸ் வந்து டீமை வந்து பெருசா பாதிச்சிருந்தது. அதை நம்ம நிறைய வாட்டி சொல்லிட்டோம். பட் அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னா முன்னாடியே நீங்க எடுக்கும் போது டீமை பேக்கப்க்கு நிறைய பிளேயர்ஸ் எடுத்து வச்சிருக்கணும். மினிமம் ஸ்குவாட் சைஸ் தான் எடுத்தீங்க, நிறைய அமௌண்ட்டை வந்து சச்சினுக்கு செலவு பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நம்ம இப்ப குறை சொல்லி ஒன்றும் ஆக போறது கிடையாது. நடந்து முடிஞ்சிருச்சு. இப்ப இருக்கிற இடத்த மட்டுமே வச்சு என்ன பண்ண முடியும், இருக்கிற பிளேயர்ஸை மட்டுமே வச்சு அப்படிங்கிறத மட்டும் பார்த்தாங்கன்னா இன்னும் பெட்டரா இருக்குங்கிறது என்னோட ஒப்பீனியன். நல்ல ஸ்டார்டிங் 7 இப்போ செட் ஆயிருக்கிற மாதிரி தெரியுது என்ன பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ இருக்கிற ஸ்டார்டிங் 7 ஒரு மாதிரி நல்லா வெறியா ஆடுறாங்க. முக்கியமா ஆசிஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கு, நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மாதிரி. அது குஜராத்துக்கு எதிராக மட்டும் இல்லாம அடுத்து வர எல்லா போட்டிகளிலும் இருந்துச்சு அப்படின்னா செமையா இருக்கும். ஏன்னா அடுத்து வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான யூமும்பாக்கு எதிராக தமிழ் தலைவாசுக்கு போட்டிகள் இருக்கு. ஸோ அந்த போட்டி எப்படி பண்ண போறாங்க. அண்ட் பட்னா பைரட்ஸுக்கு எதிராக மேட்ச் இருக்கு. பட்னா பைரட்ஸ் பழித்திருப்பாங்களா, ஜெய்ப்பூர் பிங்க் பந்தர்ஸ், இந்த மாதிரி ரொம்ப கொஞ்சம் ஸ்ட்ராங்கான டீம்ஸுக்கு எதிராக மேட்சஸ் இருக்கு. அதெல்லாம் ஜெயிச்சாதான் அவங்களால பிளே ஆஃபுக்கு போக முடியும். திரும்பவும் நான் மென்ஷன் பண்ணிக்கிறேன், இவங்களுக்கு இருக்கிற 6 போட்டிகள்ல 5 வின் பண்ணியே ஆகணும். இதுக்கப்புறமா தோக்குறதுக்கோ டைப் பண்றதுக்கோ எதுவுமே இல்லை, ஜெயிக்கணும் அவ்வளவுதான். அந்த மோட்டிவோட ஆனாங்கன்னா மட்டுமே போதும், குவாலிஃபை ஆகலாம் பிளே ஆஃபுக்கு. ஃபர்ஸ்ட் பிளே ஆஃப் டார்கெட்டை வச்சு குவாலிஃபை ஆனாங்கன்னா போதும். அதுக்கப்புறமா பிளே ஆஃப் நடக்கிறத பத்தி நம்ம பேசிப்போம். ஏன்னா பிளே ஆஃப் அங்க நீங்க ரீச் பண்றதே வந்து ஒரு பெரிய மொமெண்ட் என்ன பொறுத்த வரைக்கும். சரி பண்றாங்களா இல்லையாங்கிறத, இருங்க பாய் மொமெண்ட் வருமா இல்லையாங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அந்த பெங்களூர் புல்ஸ் மேட்ருக்குள்ள வரேன். பிகேஎல் சீசன் 11 இருந்து முதல் அணியா எலிமினேட் ஆகி வெளியே போயிருக்காங்க பெங்களூரு புல்ஸ். 16 போட்டிகளில் 2 வின் மட்டும்தான். 13 போட்டிகளில் லாஸ் பண்ணியிருக்காங்க. 19 பாயிண்ட்ஸ் மட்டும்தான் அங்கே இருக்கு. லாஸ்ட் டைம் தெலுங்கு டைட்டன்ஸ் தான், லாஸ்ட் 2 டைமுமே தெலுங்கு டைட்டன்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டீமா எலிமினேட் ஆயிருப்பாங்க. இப்போ பெங்களூரு புல்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா கருதப்பட்டுச்சு. பேப்பர் வைஸா நானுமே நிறைய பில்டப்லாம் கொடுத்து வச்சிருந்தேன். என்னன்னா பர்தீப் நர்வால் இருக்காரு, அஜின்கே பவார் இருக்காரு, ஜெய் பகவான் இருக்காரு, கலக்குவாங்கன்னு சொல்லிட்டு நிதின் ராவல்லாம் கலக்கிட்டு இருந்தாரு. பட் இந்த நான் சொன்ன யாருமே கலக்கவே இல்லை, எதுவுமே பண்ணல பெங்களூரு புல்ஸ். பெங்களூர் புல்ஸை பொறுத்த வரைக்கும் கடைசி 2 சீசன் இந்த மாதிரி மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. பட் அதற்கு முன்னாடி தொடர்ந்து 4 டைம் பிளே ஆஃபுக்கு வந்த ரெக்கார்ட்லாம் இருக்கு. அண்ட் இதே மாதிரி பர்தீப் நர்வாலுக்கும் யூபி யோதாஸுக்கு கடைசி சீசன் சரியா அமையல, இந்த டைம் பெங்களூர் புல்ஸ் கூட சரியா அமையல. ஒரு மாதிரி பர்தீப் நர்வாலோட எல்லாமே உடஞ்சிட்டு கொஞ்சம் டவுன் ஆயிட்டே இருக்கு. ஸோ பெங்களூர் புல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டீமா பிகேஎல் சீசன் 11 இருந்து எலிமினேட் ஆகி வெளியே போறாங்க அப்படிங்கிறத மட்டும் சொல்லிக்க விரும்புறேன். டிசப்பாயின்மெண்டான நியூஸ் ஃபார் பெங்களூரு புல்ஸ் ஃபேன்ஸ். தெரியல இது எங்க போய் முடிய போகுதுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.